ஒன்று மட்டும் புரியுதுங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் கிரீன் அனிமல் தான், அது கடைசி வரைக்கும் அதை வந்து மாற்றவே முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் விஷ்ணுவோட கேரக்டர் நினைக்கிறேன். ஆக்சுவலாக விஷ்ணு வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ணிட்டு போகும்போது எவ்வளோ அழகாக இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது. ஆனால் லைவை பார்க்கும்போது அதை மட்டும் பண்ணுறதை விட்டுட்டு தேவையில்லாத நிறைய வேலையும் பண்ணிட்டு போயிருக்காரு. அது என்னன்னு அப்டேட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இந்த தேர்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பூஸ்ட் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. நீ தான் இங்கே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் சோல், நீ தான் இங்கே உண்மையாக இருக்க, நீயா இருக்க, உன்ன மாதிரி ஒரு பிளேயர் வந்து இந்த பிக் பாஸ்ல வந்து இந்த மாதிரி சீசனில் இவ்வளோ நாள் கடந்து வரல, இதுவே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா மஞ்சரி நறுன்னு கூட்டிட்டு போயிருக்காங்க. அதாவது உங்களால் வந்து பவித்ரா வெளியே தெரியல, உங்களுக்கு முன்னால் இருந்து ஷோவில் இருக்காவ, ஸோ அதனால அவளோட பொட்டன்ஷியலால தான் வெளியே தெரிஞ்சிருக்கு, அந்த கிரெடிட் மொத்தமாக நீங்கள் எடுத்துருக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. உண்மைதான். ஏன்னா அந்த இடத்துல மஞ்சரி வந்து நேற்று சொன்னது என்னன்னா, நேற்று அவங்க பவித்ரா வீட்டில் வந்தப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவித்ராக்கு அந்த முட்டை டாஸ்க் வந்து நான் இந்த முட்டையை 2-3 முட்டையை வச்சது காரணமே பவித்ரா வெளியே தெரியணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா பவித்ராவோட ஃப்ரெண்டு வந்து அப்பெல்லாம் இல்லைம்மா, நீ உன் டாஸ்க் விளையாடுன, அதாவது நீ உன்னோட டாஸ்க்ல எப்படி உன்னோட பங்களிப்பு எப்படி கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்த, அதே மாதிரி அவங்களோட பங்களிப்பு அவங்க கொடுத்தாங்க. இதில் வந்து நீ தான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அப்படின்ற மாதிரி சொல்லாது, அதுக்கு ஆப்ஷனும் இல்லை. அந்த இடத்துல பவித்ரா அவ பொட்டன்ஷியல் மூலமா தான் வெளியே தெரியல, நீங்க அந்த கிரெடிட்ஸ் மொத்தமாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ஆப்வியஸா உண்மைதான். ஆனால் இங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி சொன்னா, ஆக்சுவலாக பவித்ரா வந்து ரொம்ப பியூர் சோல், பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே எப்படி அமைதியாக இருக்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பிடிக்குது. ஆக்சுவலாக நானும் அதே தான் சொல்கிறேன். பவித்ரா உண்மையிலே கேரக்டர் வைஸ் செம கேரக்டர், ஓகேங்களா. ஆனால் பிரச்சனை என்னன்னா, நிறைய பேருக்கு புரியாத விஷயம் என்னன்னா, பவித்ரா மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு 10 பேர் வச்சுக்கோங்களேன். இப்போ பிக் பாஸ்ல இருக்க மற்ற எல்லாரையும் எடுத்துக்கோங்க, எல்லாரையும் வெளியே எடுத்துட்டு பவித்ரா மாதிரி ஆளுங்க ஒரு 10 பேர் உள்ள விட்டுருங்க. பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ எத்தனை பேர் பார்ப்பீங்க? பார்க்கவே முடியாது. ஆக்சுவலாக அந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டரும் கலந்து தான் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதுக்கு எல்லாரையும் ஒருத்தவங்களை பிடிக்காது அப்படின்றத வச்சு ஆக்சுவலாக அவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் நல்லவன் சொல்லிட்டு யாரையும் பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேசாமல் எனக்கு ஒரு விஷயம் தோணும், இருந்தாலும் அவங்க காயப்பட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அந்த டாஸ்க் இந்த பிக் பாஸ் விளையாட்டே இல்லை. இந்த விளையாட்டில் பொறுத்த வரைக்கும் அடுத்து உங்களுக்கு ஏதாவது கருத்து வருது, அந்த கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசணும். அதை இங்கே பேசாமல் இருந்தால் எல்லாருமே நல்லவங்களா இருக்கலாம். ஆக்சுவலாக அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 40 நாள் நினைக்கிறேன், அந்த 40 நாள் எவ்வளோ நல்லவராக இருந்தார். ஏன்னா அருண் அவருக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு, அதாவது மற்றவங்களுக்கு ஏதாவது ஆப்போசிட்ல யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான கருத்துமே வைக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயந்துட்டு இருந்தார். அந்த 40-45 நாளுக்கு அப்புறம் அந்த வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த பயம் போச்சு. இதுக்கப்புறம் நான் பேசல, நான் என்னாலும் பரவாயில்ல பேசலாம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. அதில் நிறைய விஷயம் தப்பா போச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அருணோட கேமே ஸ்டார்ட் ஆச்சு. அருணும் ஒரு டஃப்பான பிளேயர் தான்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, ஓகே அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான், பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதோ ஒன்று பண்றான் அப்படின்ற தோண விஷயம் கேம் ஆட ஆரம்பிச்சாரு. இது நிறைய பேருக்கு புரியவே மாட்டுது. ஆக்சுவலி நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, பவித்ரா வந்து ரொம்ப நல்ல கேரக்டர், அந்த பொண்ணை போய் எல்லாருமே குறை சொல்லிட்டு இருக்காங்களே, அதாவது வேஸ்ட்டு, இந்த பொண்ணு வந்து ஃபினாலே ஸ்டேஜுக்குலாம் வராது, இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்குலாம் ஒன்றும் லாய்க்கல அப்படின்னு நம்ம நிறைய பேர் உள்ள சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. உள்ள சொல்கிற கருத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயரோட கருத்து, அதை விட்டுருங்க. ஆனால் வெளியே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல பியூர் சோல், எப்படி சொல்கிறோம், ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலே எப்படியா கொண்டு வரணும், அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கப்படிக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம சில பேர் வந்து அவங்க தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. உண்மையில் நல்ல விஷயம் தான், நல்ல கேரக்டருக்கு வந்து ஒரு கப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்கோசம் இப்போ நல்லவங்களை கண்டுபிடிக்கிற ஷோ வந்து பிக் பாஸ் ஷோ கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா, நல்லவங்க இவங்க அதனால தூக்கி கப்பு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இவங்க நல்ல கேமை விளையாடினாங்க அப்படின்றதுக்கோசம் தான் கப்பு கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு எப்படி பிக் பாஸ் எதுக்கு அந்த டாஸ்க்லாம் வைக்கிறாரு, அந்த டாஸ்க்ல எதுக்கு பிரச்சனை வரா மாதிரியே டாஸ்க் வைக்கிறாரு, சண்டை வரா மாதிரியே எதுக்கு டாஸ்க் வைக்கிறாரு, அப்படிப்பட்ட சண்டை வரும்போது சண்டை போடணும், சண்டை போட்டு அதில் கரெக்டான பாயிண்ட் நீ வைக்கிறியா, கரெக்டான ஒரு டிசிஷன் நீ எடுக்கிறியா அப்படின்றத பொறுத்தா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப்பு கொடுப்பாங்க. இப்போ அந்த டாஸ்க்கே நான் விளையாடாம ஒதுங்கி இருந்துட்டு, அதாவது எப்படி சொல்றது, அந்த டாஸ்க்ல வந்து பெருசாக வந்து இப்போ ஆப்போசிட்ல இப்போ ஏதோ ஒன்று சொல்கிறான், அது தப்பு ரைட்டோ, உங்களோட கருத்தையும் நீ வைக்காம அமைதியாக இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லவங்களாவே எல்லாருமே இருப்போம், எல்லாருமே நல்லவங்களா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷோவில் ஒவ்வொருத்தரையும் பார்க்க முடியாது, ஷோ குப்பை ஷோவாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறது, இங்கே வந்து பவித்ரா நல்லவங்க தான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்குன்னு பவித்ராக்கு கப்பை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் கப்பை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது என்னை பொறுத்தவரை ஏற்றுக்க முடியல. என்னை பொறுத்தவரை கேம் விளையாடணும், கேம் விளையாடிட்டு அந்த கேமில் நீ நல்லவன் கெட்டவன்றதை விளையாடிட்டு காமிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. எதுக்கு இந்த டாபிக் ஃபஸ்ட்டு முடிச்சலான்னு சொன்னால், பவித்ரோட ஃப்ரெண்டு சொல்கிற அட்வைஸ் உண்மையிலே சூப்பர் தான், உன்ன மாதிரி கேரக்டர் இவ்வளோ தூரம் வந்தது பெரிய விஷயம் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்மையிலே பெரிய விஷயம் தான். ஏன்னா அமைதியாக ஒரு சாஃப்டாக இருக்க ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ தூரம் வந்து எப்படி சர்வைவ் ஆகிட்டு இந்த சீசனில் சர்வைவ் ஆகிட்டு வரது கஷ்டம் தான். பவித்ரா அப்படியே தட்டி தண்ணி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற நீ இருக்கிறது வந்து கரெக்டு, அதுக்குன்னு மற்றவங்க இருக்கிறது தப்புன்னு சொல்கிறாங்களே, அது என்ன பொறுத்தவரை ஏற்றுக்க முடியல. ஏன்னா மற்றவங்க கேம் ஆடுறாங்க, பவித்ரா அந்த கேம் ஆட ஆரம்பிக்கல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறாங்க. எது 82 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ தான் அவங்க கருத்து முரண்கள்லாம் வருது, ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தவங்கிட்ட சண்டையே போட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் முன்னாடியே போட ஆரம்பிச்சுன்னு ஆக்சுவலாக 20 நாளில் ஸ்டார்ட் பண்ணவங்க சில பேர் எங்கே இருக்காங்க, 80 நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுறவங்க எங்கே இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நல்ல கேரக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷோ என்ன பொறுத்தவரை பிக் பாஸ் இல்லை. எனிவேஸ் இது பவித்ரா மேட்ரு தேர்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா அதனால தான் அவங்க ரொம்ப தேம்பி அழுகுறாங்க. என்ன எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, என்ன ஒரு ஆளாவே மதிக்கல அப்படின்றத பவித்ராவோட ஏக்கமே. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப
கேள்வி எழுதுறாங்க. இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பங்குக்கு வந்ததுக்கு ஒரு நல்ல எப்படி சொல்றது அட்வைஸ் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லணும். இதுக்கப்புறம் பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் மோனை காமிக்கிறேன் டிக்கெட் ஃபினாலேல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பவித்ரா மட்டும் தான் சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, வந்துட்டு போன எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிக்கெட் அவங்க சொன்ன எப்படி சொல்றது அவங்க அட்வைஸ் சொன்னோன்னா அடுத்த வார்த்தை என்ன வருதுன்னா டிக்கெட் ஃபினாலேல பாருங்க என்னோட பவர் என்னன்னு காமிக்கிறேன் அப்படின்னு நம்மளால சொல்லிட்டு இருக்காங்க. எனிவேஸ் இந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு ஒரு முக்கியமான மேட்ரு, இந்த கிரீன் அனிமல்னு போன சீசன்ல இருந்தார்ல தலைவர் என்ட்ரி கொடுத்தார்ல, என்ட்ரி கொடுக்கும் போதே அவர் கம்பல்சரி தெரியும் இது சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ண தான் போகிறாங்க அப்படின்னு தெரியாமலாம் மனுஷனுக்கு இருக்காது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, கம்பல்சரி தெரிஞ்சு தான் வந்திருக்காது. எனிவேஸ் அவங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க, அது வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டோட அப்படியே வெளியே போயிருக்கலாம்ல. ஆனால் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து வன்மத்தை கொட்டிட்டு போயிட்டாருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவருக்கு வந்து வெளியில் அந்த ட்விட்டர் ஸ்பேஸில் அவர் வந்து பேசிட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா முத்துக்குமார்னா அவருக்கு பிடிக்கல, அது நம்மளுக்கே தெரியும். நான் ஆல்ரெடி அதனால தான் சொல்லியிருந்தேன், ஏன்டா இவனுங்களாம் ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு பிஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களை எதுக்கிட்ட உள்ள விடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தது. ஸோ உள்ளே போனதுக்கு ஏற்ற மாதிரி அவரோட வன்மத்தை எங்கெங்க காமிக்கணுமோ காமிச்சிட்டு வந்தாப்புல. அதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னாருங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை அக்செப்டே பண்ணிக்க முடியல. என்ன சொன்னார்னா இவன் வந்து வாயை வச்சு மட்டுமே பொழைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. எனக்கு புரியல சார், எப்படி நீங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறீங்க அப்படின்றது புரியல. நிறைய பேர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க. முத்துக்குமரன் இல்லை, யாருக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணாலுமே அது தப்பு. ஏன்னா அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வெறும் பேச்சு வச்சு மட்டுமே இந்த பிக் பாஸ் வீட்டில் சர்வை ஆகலை. அது முதல்ல எது கிளாரிஃபை பண்ணுறேன்னா ஆக்சுவலாக நிறைய டாஸ்கில் அவர் ஜெயிச்சிருக்காரு, நிறைய டாஸ்கில் வின் பண்ணுறதுக்கு பாய்ஸ் டீம் இருக்கும் போதும் சரி இப்பயும் சரி வின் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது முத்துக்குமரன் தான். ஸோ எல்லா டாஸ்க்லையும் ஒருத்தர் விளையாடிட்டு இருக்கான், அதில் நிறைய டாஸ்கில் ஜெயிச்சுட்டும் இருக்கான். அப்படின்னும் போது டாஸ்கையும் நல்லா பண்ணுறான், எப்படி சொல்ல ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறதுலையும் நல்லா பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் ஃபன் பண்ண வேண்டிய இடத்துல அவனோட கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் ஆகுது. சாட்டர்டே சண்டே எபிசோடில் அவனோட கவுண்டர் பயங்கரமாக எடுபடுது, அதனால கிளாப்ஸ் வருது. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் ஒருத்தன் கரெக்டாக பண்ணுறான். ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு வாயை வச்சு மட்டுமே ஒருத்தன் பொழைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் போய் இந்த கிரீன் அனிமல் வந்து சொல்றதுலாம் எந்த விதத்தில் கரெக்ட்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக வன்மத்தை கொட்டிட்டு வந்த மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. அதாவது போன சீசனில் சார் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி தள்ளிட்டாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆக்சுவலாக நீங்கள் போறீங்க ஒரு அட்வைஸை போறீங்க இல்லைன்னு சொல்லலை, அதுக்குன்னு ஏதோ இவர் அப்படியே எப்படி சொல்ல டைட்டில் வின்னர் ரேஞ்சுக்கு இவர் பேசிட்டு இருக்காரு. எனக்கு இப்போ தான் பயமா இருக்கு, இவர் பேசுறாருன்னா அடுத்து டைட்டில் வின்னர் வேற ஷோக்குள்ள வராங்க, அவங்க வந்து என்னென்ன பேச போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனா இந்த அளவுக்குலாம் பேச மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மூளை இருக்குங்க. இப்படிலாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு ஷோக்கு வந்துட்டோம், அதாவது முடிஞ்சிருச்சு வெளியே பேசுனது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் பேசிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவரை மாதிரி பேச மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்க. இல்லை அர்ச்சனாவும் வந்து நான் வந்து வீடை வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்தி விட போகிறேன், வீடுக்குள்ளே வந்து வீடை வந்து ரெண்டாக வெடிக்க வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், விஷ்ணு பண்ணது ஆக்சுவலாக ரொம்பவே தப்பான விஷயம். ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் உடன்பாடே இல்லை. ஒருத்தவங்களை வாயை வச்சு மட்டுமே பொழைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுலாம் எந்த வகையில் அது கரெக்ட்னு தெரியல. கூட இருக்க ஹவுஸ்மேட்ஸுக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தப்பாவே தெரியலையா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த எப்படி சொல்ல ஒரு கெஸ்ட்ன்றதுனால யாரும் ரியாக்ட் பண்ணல என்னன்னு தெரியல. ஆனால் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே தப்பான விஷயம், வாயை வச்சு பொழைக்கிறான் அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் அதில் உடன்பாடே இல்லை, ரொம்ப தப்பாக தான் என்ன பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சது. இதில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து பயந்துட்டு இருக்காங்க. அதாவது வீட்டில் வந்து அப்பா அம்மா என்ன நினைப்பாங்களோ, அவங்க அப்பா கிட்ட அதுக்கு முன்னாடி கேமராவில் பர்மிஷன் கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து சொல்ல போறப்பா ஆல்ரெடி அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பர்சனல். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டது என்னன்னா லாஸ்ட் வீடியோ கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை அவங்க அப்பா அம்மா பர்மிஷன் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறது தப்பு தானே அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் இல்லை, இவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது அவங்க அப்பாட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறது எந்த விதத்திலுமே தப்பு இல்லை. செமையாக ப்ரப்போஸ் பண்ணாங்க, அதே மாதிரி அவரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அவர் தெரிஞ்சுக்கிட்டு வந்தாரோ தெரியாமல் வந்தாரோ சர்ப்ரைஸ். அதாவது எப்படி சொல்றது அந்த தோலா படத்தில் வந்து கார்த்திக்கும் இவர் நாகார்ஜுனா அவர் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி சர்ப்ரைஸ்னு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வைப்பாங்களே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது. என்ன வெளியே மனுஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போயிருக்காரு, போய் அதுவும் அவ்வளோ ஆக்டிவாக ஒரு பிஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் எதுவுமே தெரியாமல் நடிக்கும் போது செம சர்ப்ரைஸ் பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனவே சர்ப்ரைஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ஆகிட்டு கடைசியில் லவ் அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா செம கியூட்டாக இருந்தது, அதெல்லாம் ஓகே ஃபைன். எனக்கு இந்த இடத்த பார்க்கும்போது வன்மத்து ஏன் இந்த இடத்துல வந்து கொட்டிட்டு போறேன், நீயே சொல்ற கேம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு வன்மத்து கொட்டிட்டு போற அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுத்தாரு, அதாவது ஷோ முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு மெமரிஸை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னாப்ல. ஏன்னா லாஸ்ட் சீசன் அவர் பண்ணலது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வரை கத்திக்கிட்டே தான் இருந்தார். அவருக்கு அது தெரியுது போல, ரொம்ப ஃபீல் ஆகுது போல, நம்ம ஓவராக கோவப்பட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல கத்திக்கிட்டே இருந்தோம், இந்த வாட்டி அது இருக்கக்கூடாது அப்படின்ற சொல்லும்போது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காப்ல. நல்ல விஷயம் தான், அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பற்றி பாசிட்டிவான விஷயம் தான். என்ன இந்த மாதிரி வன்மத்தை கொட்டாமல் போயிருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா அவருக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கலங்க முத்துக்குமரனை. ஆப்வியஸாக ஒரு ட்விட்டர் ஸ்பேஸில் பேசும்போது அந்தளவுக்கு மோசமாக தான் பேசிட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கு தான் டஃப் காம்படிஷன்
காம்படிஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா இவர் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முட்டு கொடுத்துட்டு இருக்காரு சௌந்தர்யாக்கு. உள்ள போய் அதுதான் சொல்றாரு, இங்க வந்து டாஸ்க் விளையாடுறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, அதை தவிர வேற சில விஷயம் பண்றாங்களா அதுவும் இங்க முக்கியம், இந்த ப்ரோமோ கண்டென்ட்க்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் சீசன் ஒரு டைலாக் வரும் தெரியுமா, ப்ரோமோ பொறுக்கி அப்படின்ற மாதிரி இவர் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அதுதான் ஒரு மைண்ட் செட்டாக இருந்திருக்கு. ப்ரோமோக்கு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு போல. சௌந்தர்யா அதை தான் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டு கொடுக்குறாரு. இந்த மாதிரி டாஸ்க் விளையாடுறது மட்டும் முக்கியம் இல்லை, இந்த மாதிரி ப்ரோமோக்கு தேவையான கண்டென்ட்டே கொடுக்கணும். ஸோ அது கொடுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு ஓகே தான் வச்சுக்கோங்களேன். சௌந்தர்யா நிறைய பேர் பிடிக்குது அப்படின்ற மாதிரி அது கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து டாஸ்க் விளையாடாம இந்த மாதிரி ப்ரோமோக்கு மட்டும் கண்டென்ட் கொடுக்குறது எந்த வகையில் நியாயமா இருக்கும்? ஏன்னா நிறைய பேர் டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஜெனியூனாக விளையாடுறாங்க. டாஸ்க் மட்டுமே பிக் பாஸ்ன்னு கேட்டீங்கன்னா இல்லை, அந்த டாஸ்க்கை எப்படி விளையாடுறோம் அதில் நம்ம நியாயமா இருக்குமா அப்படின்றத வச்சு தான் பிக் பாஸ் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் டாஸ்க்கே விளையாடாம இந்த ப்ரோமோக்கு மட்டுமே சும்மா அங்கங்கே கத்திக்கிட்டு எமோஷனலாக கத்திக்கிட்டு இருக்கிறது மட்டுமே ஒரு ஷோவில் அவங்களை வந்து டஃப் காம்படிஷனாக காமிக்கிறது, டாப்ல எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு கப்பு கொடுக்குறது அப்படிலாம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா அது நல்லா இல்லை அப்படின்னு மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. விஷ்ணுவோட செயல்பாடுகளை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? அதாவது அவர் பண்ண இந்த செயல்பாடை பார்க்கும்போது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா இல்லை ரொம்பவே தப்புன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.